தெஹ்ரான் மீதான அமெரிக்க தடைகளுக்கு எந்த விதத்திலும் நாங்கள் கட்டுப்படவில்லை என்று பாகிஸ்தான் இன்றைக்கு ஓபன் ஸ்டேட்மெண்ட் விடுத்திருக்கிறது. குவைத்துக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான இராணுவ ரீதியிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. பாலஸ்தீன அப்பாவிகள் மீது அநியாயம் இழைக்கும் இஸ்ரேல் மேல எந்த நடவடிக்கைகளையும் எடுக்காத அமெரிக்கா அவர்களுக்கு தொடர்ந்து உதவி செய்கிற அதே நேரம் தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்வதற்காக முயற்சிகளை செய்யக்கூடிய அப்பாவி பாலஸ்தீன மக்கள் மீதும் பாலஸ்தீன மக்களுக்கான அமைப்புகள் மீதும் பயங்கரவாத குற்றச்சாட்டுக்களை சுமத்துகிறது. இந்த 46 கப்பல்கள்ல 11 கப்பல்கள் தற்போதைய நிலையில இலங்கையினுடைய தென் கடற்பரப்புக்கு அருகாமையில் தான் இருக்கின்றது. இன்றைய நாள் நேரடியாக ஈரானுக்கு விஜயம் மேற்கொண்டிருக்கிறார். ஈரானுடைய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலீபாவோடு அவர் பேச்சுவார்த்தை நடத்துகிற புகைப்படம் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளுடைய தாக்குதல்கள் இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் பாலஸ்தீன் மீது இஸ்ரேல் நடத்திய ஆக்கிரமிப்பு தாக்குதல்கள்ல 9 அப்பாவிகள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் வெஸ்ட் பேங்க் மேற்கு கரை பகுதிகளில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன அப்பாவிகளுடைய வீடுகள் நிலங்களை கைப்பற்றுகிற தொடர் திட்டத்தை இஸ்ரேல் முன்னெடுத்து வருகிறது. பிரித்தானியா மிக கடுமையான எச்சரிக்கைகளை இஸ்ரேலுக்கு விடுத்திருந்த போதிலும் அதையும் மீறி அவர்கள் பாலஸ்தீன மக்களுடைய வீடுகளை அழிக்கிற வேலைகளை தொடர்ந்து செய்து வருகிறார்கள். இன்றைக்கும் பாலஸ்தீனர்களுக்கு சொந்தமான மிக பிரபலமான 3 தொழிற்சாலைகளை அழித்திருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள். 2 நாட்களுக்கு முன்பதாக இஸ்ரேலுடைய அமைச்சர் இஸ்ரேலி கேட்ஸ் உடைய தலைமையில UNRWA என்கிற ஐநாவினுடைய பாலஸ்தீன மக்களுக்கான முகமையினுடைய தலைமையகத்துக்குள் நுழைந்து அராஜகம் செய்த காட்சிகள் எல்லாம் வெளியாகி இருந்தது. இப்படி தொடர்ந்து இஸ்ரேல் பல அநியாயங்களை செய்தாலும் அமெரிக்கா அவர்களுக்கு பக்கபலமாக இருக்கிறது. அவர்களுடைய எல்லா நலன்களிலும் அமெரிக்கா தான் தலையிட்டு கொண்டிருக்கிறது. அமெரிக்காவே அவர்களுக்கு இந்த உற்சாகத்தை கொடுக்கிறது என்பது நமக்கு தெரியும். அந்த வகையில பாலஸ்தீன அப்பாவிகள் மீது அநியாயம் இழைக்கும் இஸ்ரேல் மேல எந்த நடவடிக்கைகளையும் எடுக்காத அமெரிக்கா அவர்களுக்கு தொடர்ந்து உதவி செய்கிற அதே நேரம் தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்வதற்காக முயற்சிகளை செய்யக்கூடிய அப்பாவி பாலஸ்தீன மக்கள் மீதும் பாலஸ்தீன மக்களுக்கான அமைப்புகள் மீதும் பயங்கரவாத குற்றச்சாட்டுக்களை சுமத்துகிறது. அடிக்கிறவன் மிகப்பெரிய சாதனை செய்வதவனாக உலகம் முழுவதும் காட்டப்படுகிறது அமெரிக்காவால். அதே நேரம் அடி வாங்குகிற அப்பாவிகள் பயங்கரவாதிகளாக சித்தரிக்கப்படுகிறார்கள். அந்த வகையில் தான் அமெரிக்காவினுடைய கருவூலத்துறை இணையதளத்தில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அறிவிப்பின் பிரகாரம் பாலஸ்தீன நடவடிக்கைகளுக்கான குழு, அதாவது த பலஸ்டீனியன் ஆக்ஷன் குரூப் மேல தடைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக குளோபல் டெரரிஸ்ட் என்கிற அடிப்படையில் இந்த அமைப்பு தடை விதிக்கப்படுகிறது என்று சொல்லி அமெரிக்காவினுடைய கருவூலத்துறை அறிவித்திருக்கிறது. அடி வாங்குகிறவர்கள் பயங்கரவாதிகளாக, அடிக்கிறவர்கள் மிக பெரும் தியாகிகளாக அமெரிக்காவால் சுட்டிக்காட்டப்படுகிறார்கள். ஆனால் உலகம் முழுவதும் யார் அநியாயக்காரர்கள் என்பதை மக்கள் பார்த்தே வருகிறார்கள். இப்படியான சூழல்ல தான் நமக்கெல்லாம் தெரியும், ஆல்ரெடி பாகிஸ்தானோடு சவுதி அரேபியா ஒரு தனியான இராணுவ ஒப்பந்தத்தை செய்திருக்கிறது. அதற்கு பிறகு பாகிஸ்தானும் சவுதி அரேபியாவும் துருக்கியும் இணைந்து ஒரு மக்கா ஒப்பந்தம் என்கிற மிக பெரும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்கின்றன. இந்த ஒப்பந்தத்தில் இணையுமாறு ஈரானுக்கும் அறிவித்தல் விடுக்கப்பட்டிருக்கிற அதே நேரம் ஈஜிப்டுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு முஸ்லிம் நேட்டோவை உருவாக்குவதுதான் இதனுடைய திட்டம் என்கிற செய்திகள் எல்லாம் சொல்லப்பட்டு வருகிற இந்த தருணத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்கள் பிரகாரம் குவைத்துக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான இராணுவ ரீதியிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குவைத்தினுடைய பாதுகாப்பு அமைச்சர் பாகிஸ்தானுக்கு மேற்கொண்ட பயணத்தின் போதுதான் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. குவைத்தினுடைய பாதுகாப்பு அமைச்சரும் பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு அமைச்சரும் இந்த ஒப்பந்தத்திலே கையெழுத்திட்டு இருக்கக்கூடிய புகைப்படங்கள் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. அல் ஜசீரா இந்த செய்திகளை வெளியிட்டிருக்கிற அதே நேரத்தில் குவைத்தும் பாகிஸ்தானும் ஒரு கூட்டு பாதுகாப்பு மற்றும் இராணுவ ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை முறைப்படுத்தி இருக்கின்றன என்கிற செய்திகளோடு இரு நாடுகளின் ஆயுத படைகளுக்கு இடையேயான செயல்பாட்டு ஒருங்கிணைப்பை வலுப்படுத்துவது,
இராணுவ அனுபவங்களை பரிமாறிக்கொள்வது உள்ளிட்ட தயார் நிலை மற்றும் ஒருங்கிணைப்பின் அளவை மேம்படுத்துவதுதான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்று சொல்லப்படுகிறது. ஆல்ரெடி பல தடைகள் விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஈரான் மேல பொருளாதார ரீதியாக ஒரு நசுக்குகிற தடை திட்டத்தை அமெரிக்கா அறிவித்திருக்கிறது என்கிற செய்திகளை ஒரு 3 நாட்களாக நம்ம பார்த்து வர்றோம். இன்றைய தினம் நம்முடைய இதே ரஸ்மினம்எஸ்சி நியூஸ் என்கிற சேனல்ல ஈரானின் மீது அமெரிக்கா விடுத்திருக்கக்கூடிய இந்த பொருளாதார தடைகளால் ஈரானிய மக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், பொருளாதார அழுத்தம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை அல் ஜசீராவினுடைய துல்லியமான ஒரு ஆர்டிக்கல் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட தகவல்களை கொண்டு தனி வீடியோவாக வெளியிட்டிருக்கிறோம். பார்க்காத சகோதரர்கள் நீங்கள் பார்த்து கொள்ள முடியும். அந்த வகையில் ஈரானுடைய மிக முக்கியமான 60க்கு மேற்பட்ட நிறுவனங்கள் மீது அமெரிக்கா தடை விதித்திருக்கிறது. ஈரானுடைய க்ரூட் ஆயில்களை விற்பனை செய்யக்கூடிய 46 கப்பல்கள் மீதும் தடைகளை விதித்திருக்கிறது. இந்த 46 கப்பல்கள்ல 11 கப்பல்கள் தற்போதைய நிலையில இலங்கையினுடைய தென் கடற்பரப்புக்கு அருகாமையில் தான் இருக்கின்றது என்கிற செய்திகளை நேற்றைய தினம் அல் அரபியா தொலைக்காட்சி வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். குறிப்பாக இந்த செய்திகளை வெளியிடுகிற அல் அரபியா மேலதிகமாக தெரிவிக்கிற நேரத்தில் 11 ஈரானிய எண்ணெய் கப்பல்களும் தற்போதைய நிலையில இலங்கையின் தெற்கு கடற்கரைக்கு அப்பால் உள்ள நிலையில இலங்கை கடல்சார் அதிகாரிகள் இவற்றை கண்காணித்து வருகிறார்கள் என்கிற தகவல்களும் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நமக்கு தெரியும், இலங்கையினுடைய தென் கடற்பரப்புகள்ல தான் டோனா என்கிற ஈரானுடைய ராணுவ கப்பல் மீது தாக்குதல்களை நடத்தி இருந்தது அமெரிக்காவுடைய நீர்மூழ்கி கப்பல். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான யுத்தம் உச்சம் தொட்டிருந்த நேரத்தில் தான் இந்த தாக்குதல்கள் நடைபெற்றது. 80க்கு மேற்பட்ட ஈரானுடைய சோல்ஜர்ஸ் அதிலே கொல்லப்பட்டிருந்தார்கள் என்கிற நிலையில அவர்களை மீட்டெடுத்து அதிலே உயிர் பிழைத்தவர்களும் அவர்களுடைய ஜனாசாக்களை மரணித்தவர்களுடைய ஜனாசாக்களையும் ஈரானுக்கு இலங்கை அனுப்பி வைத்திருந்தது. இந்த நிலையில தான் இலங்கையினுடைய தென் கடற்பரப்புல ஈரானுடைய பாரிய எண்ணெய் டேங்கர்கள் 11 தற்போது நின்று கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இப்படியான சூழல்கள்ல அமெரிக்காவினுடைய தடைகளையும் மீறி ஈரானுடைய கச்சா எண்ணெய் விநியோகம் தொடர்கிறது என்கிறார் ஈரானுடைய எண்ணெய் விவகார அமைச்சர் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. ஈரானுக்கு சொந்தமான அரச செய்தி நிறுவனங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய IRIB வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள் பிரகாரம் ஈரானுடைய துறைமுகங்கள் மற்றும் கப்பல்கள் மீதான அமெரிக்க தடைகளையும் மீறி ஈரானுடைய கச்சா எண்ணெய் உலக அளவில் விற்பனை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஈரானுடைய பெட்ரோலிய அமைச்சர் மொஹ்சின் பக்னஜாத் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளை மேற்கோள் காட்டியிருக்கிறது ஈரானுடைய அரச செய்தி நிறுவனம். இந்த நிலையில எதிரிகள் சாதகமாக பயன்படுத்துவார்கள் என்பதை தவிர்ப்பதற்காக எந்தெந்த பகுதியில் எப்படியான விற்பனை தொடர்கிறது என்கிற தகவல்களை குறித்த அமைச்சர் வெளியிட மறுத்திருக்கிறார். எனவே என்னதான் அமெரிக்கா ஈரானை பிளாக் பண்ணிக்கிட்டு நின்னாலும் அதை மீறி ஈரான் இந்த விற்பனையை தொடர்கிறது என்கிற செய்திகள் வெளியாகிற அதே நேரத்தில் தெஹ்ரான் மீதான அமெரிக்க தடைகளுக்கு எந்த விதத்திலும் நாங்கள் கட்டுப்படவில்லை என்று பாகிஸ்தான் இன்றைக்கு ஓபன் ஸ்டேட்மெண்ட் விடுத்திருக்கிறது. இன்றைய நாள் வியாழக்கிழமை இஸ்லாமாபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசியிருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் தாகிர் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள்ல தெஹ்ரான் மீதான வாஷிங்டனுடைய அமெரிக்காவினுடைய பொருளாதார தடைகள் ஒருதலை பட்சமான தடைகளாக இருக்கிறது. சர்வதேச சட்டங்களுக்கு இணங்குகிற தடைகளாக இதை நாங்கள் பார்க்கவில்லை. பிரச்சனைகள் பேச்சுவார்த்தை மூலமாக தீர்க்கப்பட வேண்டும் என்றும் பாகிஸ்தான் நம்புகிறது என்கிற செய்திகளை வெளிப்படையாகவே சொல்லி இருக்கிறாங்க. இப்படியான சூழல்ல தான் கத்தருடைய பிரதமர் ஷேக் முகமது இப்னு அப்துல் ரஹ்மான் இப்னு ஜாசிம் அல் தானி இன்றைய நாள் நேரடியாக ஈரானுக்கு விஜயம் மேற்கொண்டிருக்கிறார். ஈரானுடைய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலீபாவோடு அவர் பேச்சுவார்த்தை நடத்துகிற புகைப்படம் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து ஈரானுடைய ஜனாதிபதி மசூத் பெசக்ஷியனோடு அவர் சந்திக்க இருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறார். அதே நேரம் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சியோடும் அவர் சந்திப்புகளை மேற்கொள்வார் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இந்த சூழல்ல தான் தெஹ்ரானுக்கான கத்தருடைய இந்த தொடர்புகள் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. காரணம் என்னன்னு கேட்டா, வாஷிங்டனுக்கும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளில் திரைமறைவுக்கு பின்னால் மிக உச்சமாக செயல்படக்கூடிய ஒரு நாடாக கத்தர் தான் இருக்கிறது. ஆரம்பத்தில் பாகிஸ்தான் என்ன பேச்சுவார்த்தைகளை நடத்தி வந்தாலும் ஒரு MOU சைன் பண்ற அளவுக்கு ஈரானையும் அமெரிக்காவை நெருக்கத்துக்கு கொண்டு வந்ததே கத்தர் தான். மீண்டும் கத்தர் அதே பணியை ஆரம்பித்திருக்கிறது. அதே போன்றுதான் ஓமானுடைய ஃபாரின் மினிஸ்டராக செயல்படுகிற பத்ர் அல் புசைதி அவர்களும் செவ்வாய்க்கிழமை தெஹ்ரான்ல தன்னுடைய
சகாவாக இருக்கிற ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சியை சந்தித்து பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருந்தார். இப்படி ஓமானாக இருந்தாலும், பாகிஸ்தானாக இருந்தாலும், கத்தராக இருந்தாலும் எல்லா நாடுகளும் ஈரானை ஏதோ ஒரு வகையில் இந்த MOUக்குள்ள கொண்டு வந்துடணும், அமெரிக்காவோட சமாதானத்துக்கு கொண்டு வந்துடணுங்கிறதுல முழு முயற்சியாக செயல்பட்டு வருகிறார்கள். இல்லாத பட்சத்தில் மீண்டும் மீண்டும் அரபு நாடுகள் அடி வாங்கும்ங்கிறதுனால இந்த முயற்சிகள் மிக உக்கிரமாக நடைபெற்று வரக்கூடிய சூழல்ல தான் ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்கள்ல மிக முக்கியமாக நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் தான் ஈரானுடைய கார்க் தீவினுடைய எண்ணெய் உள்கட்டமைப்புகள் மீதான தாக்குதலாக அறியப்பட்டிருந்தது. கார்க் தீவின் எண்ணெய் உள்கட்டமைப்பினுடைய நிலையை நேற்றைய தினம் ஈரானுடைய நாடாளுமன்றத்தின் துணை சபாநாயகராக செயல்படக்கூடிய அலி நிக்தாஸ் நேரடியாக சென்று ஆய்வு செய்திருக்கிறார். அரசுக்கு சொந்தமான தஸ்னிம் நியூஸ் ஏஜென்சி இந்த செய்திகளை வெளியிட்டிருக்கிறது. தெற்கு ஈரானுடைய கடற்கரைக்கு அப்பால் அமைந்திருக்கக்கூடிய கார்க் தீவு தான் ஈரானுடைய எண்ணெய் ஏற்றுமதியில 90% கையாளக்கூடிய இடமாக இருக்கிறது. இதுதான் கார்க் தீவு. ஈரானுடைய ஒரு தனித்தீவாக பார்க்கப்படுகிறது. இதை நேரடியாக தரைப்படையை இறக்கி கைப்பற்றுவதற்கு அமெரிக்கா ட்ரை பண்ணினாலும் அதுவும் தோல்வியில் முடிந்து விட்டது. அதை அவங்க செய்யறதுக்கு போகவே இல்லை. என்னன்னா அது செய்ய முடியாது என்பதால் இந்த தீவை கைப்பற்றினாலே ஈரானுடைய முழு பொருளாதாரத்தையும் கைப்பற்றினதாக மாறிவிடும். அந்த அளவுக்கு 90% எண்ணெய் பொருட்கள் ஏற்றுமதி இங்கே இருந்துதான் ஈரான் செய்து கொண்டிருக்கிறது. ஒரு நாளைக்கு சராசரியாக 1.5 மில்லியன் பீப்பாய்கள் இங்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. 15 லட்சம் க்ரூட் ஆயில் பேரல்கள் அவங்க ஏற்றுமதி பண்ணுவாங்க. ஈரானுடைய அணுசக்தி நிலையங்களை மீண்டும் கட்டுவதற்கு ஈரான் திட்டமிடுகிறது அல்லது கட்டி கொண்டிருக்கிறது என்பதற்கு திடமான உறுதியான எந்த ஆதாரங்களும் கிடையாது என்று சொல்லி இன்றைய நாள் ஐநாவினுடைய அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பினுடைய தலைவர் ரஃபேல் குரோசி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் வெளிப்படையாகவே சொல்லி இருக்கிறார். குறிப்பாக ஈரானிடத்தில் சுமார் 440 கிலோகிராம் 972 பவுண்டுகள் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தில் இருந்து கிட்டத்தட்ட 9 தொடக்கம் 10 அணுகுண்டுகளை ஈரானால் தயாரிக்க முடியும் என்கிற நிலையில கடந்த ஆண்டு 12 நாள் வார்லையே ஈரானுடைய அணுமின் நிலையங்கள் மீது போடப்பட்ட குண்டுகள்ல இந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியம் எந்த இடத்துல இருந்ததோ அதே இடத்துல தான் இருக்குது. அதனால யாரும் அதை வெளியே எடுக்கல. எனவே அதை பற்றி அச்சம் கொள்வதற்கு எந்த தேவையும் கிடையாது. கணிசமான சேதங்களை அவர்களுடைய அணுமின் நிலையங்கள் சந்தித்திருக்கின்றன. ஒருவேளை ஈரானியர்கள் தங்களுடைய உள்கட்டமைப்பின் ஒரு சில பகுதிகளை மீண்டும் கட்ட தொடங்கி இருக்கலாம். அதை மறுக்கவும் முடியாது. ஆனால் அதுதான் உண்மை என்பதற்கு உறுதியான ஆதாரங்கள் கிடையாது என்று சொல்லி ஐநாவினுடைய அணுசக்தி தடுப்பு முகமையினுடைய தலைவர் வெளிப்படையாகவே சொல்லி இருக்கிறார். எனவே அணுசக்தி நிலையங்களை மீண்டும் கட்டுவதற்கு அல்லது அணு ஆயுதம் தயாரிப்பதற்கு ஈரான் தலைப்படுகிறது என்கிற இஸ்ரேலுடைய குற்றச்சாட்டுக்களை இது மறுக்கக்கூடியதாக இருக்கிறது என்கிற செய்திகளுக்கு மத்தியில தான் இன்றைய நாள் ஹூத்திகளுக்கு ட்ரோன்களை ஏற்றி சென்ற ஒரு தோணி மீது தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளை யமனுடைய சவுதி அரேபியாவின் அங்கீகாரம் பெற்ற அரச படைகள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பாக இதுவரைக்கும் யமனில் இருக்கக்கூடிய ஹவுதீஸ் எந்த கருத்துக்களையும் வெளியிடாத அதே நேரம் ஈரானுடைய IRGCயும் இது தொடர்பான எந்த செய்திகளையும் வெளியிடவில்லை. எனவே இதை கைப்பற்றியதாக சொல்லக்கூடியவர்களும் இதுவரைக்கும் அது தொடர்பான எந்த புகைப்படங்களையோ வீடியோக்களையோ வெளியிடவில்லை. சில நேரங்களில் அவர்கள் அதை இதற்கு பிறகு வெளியிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது என்கிற நிலையில தான் ஹவுதீஸ் தொடர்ந்தும் செங்கடல்ல பாபல் மந்தபை தாண்ட முயற்சிக்கிற சவுதி அரேபியாவுடைய கப்பல்கள் மீது தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள். செங்கடலை கைப்பற்றி வைத்துக் கொண்டிருக்கிறது ஹவுதீஸ் படைப்பிரிவு. ஹொர்முஸை இழுத்து மூடி வைத்திருக்கிறது ஈரானுடைய IRGC. இந்த இரண்டையுமே ஓபன் பண்ண முடியாம தடுமாறி கொண்டிருக்கிறது. அமெரிக்கா என்கிற செய்திகள் எப்பொழுதும் நிலையானதாக மாறிக்கொண்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். தொடர்ந்து மனிதர்கள் ரஸ்மின் MIC நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடு வரக்கூடிய செய்திகளை உடனுக்குடன் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். ஆக்கிரமிப்புகள் ஓய்ந்து ஆக்கிரமிப்பாளர்களும் ஓய வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக வாகிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.